வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கம்பெனி பார்க்க போகிறோம், சோனி 40 இன்ச் எல்இடி மாடல் பார்த்தீங்கன்னா 40ex520 மாடல். இதில் கஸ்டமர் என்ன கம்பெனி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிக்சர் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது பேக் லைட் ஆன் ஆச்சு, ஆனால் ப்ரோக்ராம் எதுவும் வரல. மற்றபடி ஃபங்க்ஷனில் ரிமோட்டில் பண்ணும்போது ஆடியோவில் வருது, ஆனால் பிக்சர் மட்டும் வரல. வாங்கும்போது செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டிவி கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா பேக் லைட் எரியுதுங்களா, பேக் லைட் ஆன் ஆயிடுச்சு, ஆனால் பிக்சர் வரல. பாருங்கள், பார்த்தீங்கன்னா டிவி ஆனில் தான் இருக்குது, பட் ஆனால் பிக்சர் வரல, ஆனால் பேக் லைட் ஆன் ஆயிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு பேனல் வோல்ட்டு வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பேனலுக்கு உண்டான 12 வோல்ட்டு வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பேனலுக்கு உண்டான 12 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேனல் 12 வோல்ட்டு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபியூஸில் நம்ம 12 வோல்ட் வருதான்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பேனலுக்கு உண்டான 12 வோல்ட் வந்துருச்சு, பட் ஆனால் பிக்சர் வரல. இதில் என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ண வேண்டியது பேனல் வோல்ட்டு வருதான் செக் பண்ணிக்கோங்க. பேனல் வோல்ட்டு நல்லா இருந்தால் இந்த இடத்துல மெயின் போர்டில் டிவி ஆஃப் பண்ணிடுறேன். மெயின் போர்டில் சின்ன சின்ன கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜம்பர் மாதிரி தான் அந்த கனெக்டர் வரும். இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 9 கனெக்டரில் எந்த ஒரு ஜம்பரும் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, இல்லை டிஸ்கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பிக்சர் கரெக்டாக வராது. ஒவ்வொரு டிவியில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பிக்சர் வரும். நெகட்டிவ் பிக்சர் வந்தாலும் இந்த ஜம்பரில் ஏதாவது ஒன்று கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் பிக்சர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பிக்சரே வரல. அப்படிங்கும்போது பேனல் வோல்ட்டு செக் பண்ணியாச்சு, பேனல் வோல்ட்டு நல்லா இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இந்த 9 ஜம்பரில் ஏதாவது நல்லா இருக்குதா, கம்ப்ளைண்ட் இருக்கான்னு முதல்ல கண்டினியூட்டி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஜம்பருக்கு ஒவ்வொன்றுக்கும் 4 லைன் இன்புட் கொடுத்துருப்பாங்க. 4 இன்புட்டு 4 அவுட் கொடுத்துருப்பாங்க. டைரக்ட் பண்ணுறது தான் இது. ஃபியூஸ் மாடல் தான் இது. நல்லா இருக்குதான் செக் பண்ணி பார்த்துட்டு, சப்போஸ் இது எல்லா ஜம்பரும் நல்லா இருந்து உங்களுக்கு பிக்சர் வரலைன்னா அடுத்து செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டீகான் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. டீகான் போர்டு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு பிக்சர் வராது. பேனல் வோல்ட் நல்லா இருக்கிறதுனால நம்ம ரெண்டாவது செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, ப்ராசர்லேருந்து பேனலுக்கு வர இந்த ஒரு 9 ஜம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 9 ஜம்பரும் நல்லா இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இந்த கனெக்டர்லாம் செக் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 3 6 9 ப்ளஸ் இங்கே ஒரு 3 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 12 கனெக்டரில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டரும் இதில் 3வது கனெக்டரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜம்பர் 920 நிமிஷம் காமிக்குது. கண்டினியூட்டி வரல. மீட்டரை செக் பண்ணும்போது இதில் ஃபஸ்ட்டு பின்னும் இதில் பார்த்தீங்கன்னா 2வது பின்னும் கண்டினியூட்டி வரல, 920 நிமிஷம் காமிக்குது. ஸோ இது என்ன பண்ணுறதுன்னா, இதை ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டைரெக்டாகவே ஜம்பர் அடிச்சிடலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி காம்பனண்ட்டு வேறு ஏதாவது மதர் போர்டில் சோனியில் இருந்தால் கழட்டி போட முடியும்னா கழட்டி போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஜம்பர் அடிக்க முடியும்னா டைரெக்டாகவே ஜம்பர் அடிச்சிருங்க. ஆனால் ஜம்பர் அடிக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக அடிங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா 4 லைன் போகும். ஏதாவது ஒன்று டைரெக்டாக ஷார்ட் ஆச்சுனாலும் உங்களுக்கு ப்ராசர் கம்ப்ளைண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு டைரெக்டாக ஜம்பர் அடிச்சுட்டு அப்புறம் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் இருக்கிற அந்த ஜம்பரில்
போனது மட்டும் இப்போதைக்கு செக் பண்ணுறதுக்கோசரம் அடிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு லைன் மட்டும், இந்த ஜம்பர் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு லைன் மட்டும் தான் கம்ப்ளைண்ட்டு, அதனால் இது மட்டும் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த ஒரு லைன் தான் கம்ப்ளைண்ட்டு, அதனால் இது மட்டும் அடிச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு செக் பண்ணுறதுக்கோசரம் அடிச்சிட்ருக்கேன். முதல்ல ஆன் பண்ணி படம் வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல் இதையும் செட்டாக ரிமூவ் பண்ணிட்டு வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணிவிட்டு போட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கோசரம் கண்டினியூட்டி வராத ஜம்பர் மட்டும் டேக் பண்ணி ஜம்பர் பண்ணியிருக்கேன். வாங்க முதல்ல ஆன் பண்ணி பார்க்கலாம் படம் வருதான்னு. பார்த்தீங்கன்னா மதர் போர்டு ஃபிட் பண்ணி எல்லாம் லைன் கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணிட்டேன். பேக் லைட்டு ஆன் ஆகிடுச்சு. பிக்சர் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டிவி பிக்சர் கிளியராக வந்துடுச்சு. ஸோ அந்த ஜம்பர் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆனதுனால டீகானுக்கு சில லைன் ஃபங்க்ஷன் ஆகலை, அதனால் உங்களுக்கு பிக்சர் வரல. பார்த்தீங்கன்னா பிக்சர் கிளியராக வந்துடுச்சு. இதெல்லாம் ஜம்பர் எல்லாம் நல்லா இருந்து உங்களுக்கு பேனல் பிக்சர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டீகான் போர்டும் கம்ப்ளைண்ட் வரும். ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா பவர் ஷோர் பேனல் வோல்டேஜ் 12 வோல்ட் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அது வந்ததுன்னா ரெண்டாவதாக செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 12 கண்டென்சர் மாதிரி ஜம்பர் போட்டிருப்பாங்க, அது கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா இருந்து பேனல் வோல்ட்டும் நல்லா இருந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட்னா டீகான் ப்ராப்ளமாக இருக்கும். டீகான் அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50% டிவியில் பார்த்தீங்கன்னா சோனி சாம்சங்லேயும் இந்த ஜம்பர் போகிறதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. அதனால் எடுத்தோன்னே பேனல் வோல்ட்டு நல்லா இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜம்பர் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பிக்சர் வந்துடுச்சு. பேனல் நல்லாயிருக்கு, டீகான் நல்லாயிருக்கு. அதனால் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிற 2 ஜம்பரையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக 4 நாள் 8 டேரக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஆன் பண்ணி கஸ்டமருக்கு கம்பல்சரி ஒரு 1 ஹவராவது ஓட வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் வருதான்னு பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கற்றுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.